ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்த வீடியோ தான். சளி பிடிச்சிருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் துறையூர் போகிற வழியில் எனக்கு ஊர் பேர் எக்ஸாக்டாக தெரியல. எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும். அதாவது மயிலாடுதுறை, கடலூர் இந்த சைடுக்கும் திருச்சி அந்த பக்கம் வந்துட்டு இந்த களிப்பு மண் மட்டும்தான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாரி கல்லு, கரடு முரடா இருக்கு. அதுலயுமே நாத்தெல்லாம் நட்டுருக்காங்க. அப்புறம் எல்லாமே சூப்பரா இருந்தது. நாத்துலாம் நட்டுருந்தாங்க, போர் போட்டு. வீடுலாம் அப்படியே எட்டக்க இருக்கு. இங்க நம்பளுக்கு பார்த்தீங்கன்னா, சிட்டி மாதிரி நெருக்க இருக்கிறதுனால, எனக்கு அந்த சைடு ரொம்ப புடிச்சிருந்தது. காத்து அப்படி அடிச்சுது. ஃப்ரெண்டு தான் கூட்டு போயிருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிணத்துலலாம் போய் குளிச்சுட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். செம்ம ஆழம் கிணறு. எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாரி கிணத்தெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபோனு, டிவி இதில பார்த்ததோட சரி. இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வயலு. அப்படியே வயலு, கல்லு மண்ணும் அழகா அந்த மாரி படிப்படியா இருந்தது. இந்த மாரி இடத்துக்குலாம் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எங்க வீட்லயுமே மாடுலாம் இருக்கு. ஆனா நாங்க தீவனப்படுத்தல் போடவே மாட்டோம். அவங்க வீட்ல போட்டிருந்தாங்க. அவங்க வீட்லயுமே நெறைய மாடுலாம் வச்சிருக்காங்க. அவன் இப்ப பார்த்தீங்கன்னா, ஓசுக்கு தான் சொருகிட்டு இருக்கான். அவங்க பார்த்தீங்கன்னா, வீடு எங்கேயோ இருக்குது. தோட்டம் எங்கேயோ அப்புறம் இருக்கு. கன்னுக்குட்டி எல்லாமே வச்சிருந்தாங்க உங்க வீட்ல. அங்க அவங்க ஒரு 10 மாடு வச்சிருந்திருப்பாங்க. ஃபுல்லாவே ஷெட்டு போட்டு தனியா மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா நான் நெனச்சுக்கிட்டேன், எப்புட்றா அவுத்து விடாமலாம் வீட்லயே கட்டி போட்டு வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கெல்லாம் அரை நாள் அவுத்து விடலினாவே அவ்வளோதான் போச்சு. ஒரு நாள் ஃபுல்லா பராமரிக்கலாம் சத்தியமா முடியாது. அவங்க ஃபுல்லாவே கட்டி போட்டு தான் வச்சிருந்தாங்க. எல்லாமே வச்சிருந்தாங்க. முயலு, கோழி, கன்னுக்குட்டி, ஆடு, மாடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாரி லைஃப்லாம் எனக்கு கிடைக்கலன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழகா அந்த கன்னுக்குட்டி இந்த மாரி கலரே டிஃப்ரெண்ட்டா இருந்தது. இந்த கன்னுக்குட்டி சாம்ப கலர்ல அப்படியே சொரிஞ்சு குடுத்தா அழகா நின்னுட்டு இருந்தது. கெடேரி கன்னுக்குட்டி தான். எனக்கு மறந்துருச்சு. ஆனா கெடேரி கன்னுக்குட்டி தான். அழகு போல இருந்தது. ஷார்ட்ஸில கூட நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறக்கறதுக்கு முன்னாடியே தண்ணி ஆமா. ஈவினிங் தண்ணி காட்டிட்டு தான் கறக்குறாங்களே! 4, 4:30 மணிக்கே தண்ணி காட்டிர்றாங்க. ஆனா நம்ப பார்த்தோம்னா, கறந்து முடிச்சுட்டு தான் தண்ணி காட்டிட்டு மாட்ட ஈவினிங்கா அவுத்து விடுவோம். அன்னைக்கு ஈவினிங் மழை வரா மாரி அவ்ளோ காத்தடிச்சுட்டு இருந்தது. கோழி குஞ்சு எல்லாமே வாங்கி விட்டுருந்தாங்க. நான் கூட யோசிப்பேன், இவ்ளோ இது கெடைக்கே எப்புட்றான்னு சொல்ட்டு. முயல்லாம் பாருங்க, இவ்ளோ ஒரு மாதிரி வெளிச்சமா இருக்கே! ஏதாச்சும் வந்து புடிச்சிராதா? அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனா அவங்க ரொம்ப கூண்டுலாம் கட்டி ரொம்ப நீட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா இந்த வீடியோ போடுறதே அவனுக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறேன். இனிமேட்டுக்கு தான் இந்த வீடியோ போய் பார்ப்பான்னு நெனைக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த மாரி பிளேஸ்க்குலாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமேட்டுக்கு நாங்க அங்க 1 டே தான் தங்கியிருந்தோம். அன்னைக்கு நைட்டு கோவில் ஃபங்ஷன் முடிஞ்சதுமே கிளம்பிட்டோம். காலைல மட்டும் தான் நாங்க அங்க போயிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு எல்லா வயலுமே நடல. அவங்க அந்த சைடு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடுன்னு சொல்றாங்க. நம்ம வந்துட்டு வயல் தான் சொல்லுவோம். அவங்க வந்துட்டு காடு சொல்லியிருந்தாங்க. எல்லா காட்டையும்லாம் நடல. கொஞ்சம் போல தண்ணி ரொம்ப பஞ்சமா இருக்கும்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல தான் நட்டுருந்தாங்க. நான் கூட கேட்டேன், எதுக்கு எல்லாத்தையும் நடலாமேன்னு சொல்லிட்டு. ஆனா இவ்ளோ காஞ்சு போயிருக்கேன்னு கேட்டிருந்தேன். அப்பதான் அப்பதான் அவன் சொல்லியிருந்தான். மே மாசம் வந்தீன்னா, இப்படிதான் இருக்கும். வெய்ய டயத்துல. அதாவது சித்திரை வெயிலுக்கு இப்படிதான் இருக்கும். மழை சீசன்ல வந்தீங்கன்னா, ஃபுல்லாவே பச்சையா இருக்கும்னு சொல்லியிருந்தான். ஏன்னா, நம்ம பார்த்த வரைக்கும் பச்சையா தான் ரொம்ப அப்படி ஒரு மாரி வறண்டு போய் கிடந்தது. நான் அதான் யோசிச்சுக்கிட்டேன். வறண்ட பூமின்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியாந்திர வெய்ய தாங்கவே முடியல. ஆனா, நல்லா ஈவினிங் காத்துமே அடிச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த ஆட்டு மாட்ட கூட இங்கலாம் வந்து மேய்றதுக்கு கட்ட மாட்றாங்க. அதுல உள்ள தட்டையெல்லாம் எடுத்து கொண்டு போட்டுட்டு, வீட்லயே தான் பராமரிச்சுட்டு இருந்தாங்க. ஃபுல்லா சுத்தி காமிச்சான். நடக்க வச்சு கூட்டே போனான். நான் கூட கேட்டே இருந்தேன். "ஐயோ! நடக்க முடியலடா, எங்கடா கூட்டிட்டு போற?" அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் போல சூரியனுமே மறைய ஆரம்பிச்சுட்டாரு. அப்படி காத்தடிச்சுட்டு இருந்தது. சூப்பரா இருந்தது. தண்ணிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாரி யார் யாருக்கெல்லாம் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஆக்சுவலா அங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பங்குச்சியில பல் விளக்க சொன்னோனே, எனக்கு வேப்பங்குச்சியில பல் விளக்குன எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பல் விளக்குறதுனால கசக்குமா அப்படி இப்படின்னு அவனுங்கள போட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் சொன்னானுங்க, "ஃபர்ஸ்ட் டைம் விளக்குறீல்ல, விளக்கி பாரு எப்படி இருக்குன்னு" சொல்லிட்டுன்னு. வேப்பங்குச்சியில தான் விளக்கி குடுத்துட்டு இருந்தாங்க. அத எப்படி விளக்கணும்னு கூட எனக்கு தெரியல. நான் புடிச்சு கடிச்சுட்டு கிடந்தேன் மாடு மாரி.
செம்மையா இருந்தது அன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதே கொஞ்சம் ஜாலி தான். யார் யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. இங்க பார்க்குற எல்லா மரமுமே மாமரம் தான். தனித்தனியா இருந்தது. அந்த ஒரு மரத்துக்கு அடியிலயும் ஒரு மாடு கட்டி போட்டிருந்தாங்க. மரத்துக்கு நிழல்ல தான் ஃபுல்லா கட்டி போட்டிருந்தாங்க. நான் கூட யோசிச்சேன், எப்புட்றா இந்த வெயில்லாம் இந்த மாடுங்க தாங்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஊர் இதையே தாங்க முடியாதுங்களாட்டி. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. யார் யாருக்கெல்லாம் வீடியோ புடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா. எந்த மாரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம். டாட்டா பை பை. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா. ஆக்சுவலா இந்த கன்னுக்குட்டிய நான் அட்டாச் பண்ண மறந்துட்டேன். லாஸ்ட்டா தான் எனக்கு ஞாபகம் வந்தது. சரியா அந்த சேட்ட புடிச்ச கன்னுக்குட்டியா இருக்குதே. நான் லாஸ்ட்டா தான் அப்டேட்